கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவன் உங்களோடு பேசுவாராக. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்க்கின்ற பொழுது, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் முன், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நிற்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கும்போது உங்களை குறித்தே நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் எல்லா காரியத்திலும் நின்று கொண்டிருக்கிறேன், எந்த காரியத்திலும் நான் விழுந்து போவதில்லை, எந்த ஒரு காரியத்திலும் நான் தள்ளாட விடுவதில்லை என்கின்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபத்திலே உறுதியாய் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். உங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அந்த காரியத்திலே நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், வேதத்திலே எத்தனையோ தெய்வ மனிதர்கள் தங்களுடைய பரிசுத்தத்திலே விழுந்திருக்கிறார்கள், தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே விழுந்திருக்கிறார்கள், தங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே விழுந்திருக்கிறார்கள், தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்தவர்கள் காத்திருக்க முடியாதபடி விழுந்து போன எத்தனையோ நபர்கள் உண்டு. இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீ ஒருவேளை நின்று கொண்டு இருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நின்று கொண்டு இருப்பாயானால் உன்னை பார்த்துத்தான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதரா சகோதரியே, நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இரு என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படியோ இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபம் இல்லையே. என்னுடைய பரிசுத்த ஜீவியம் இதற்கு முன்பதாய் நலமாய் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அது ஒரு விழுந்து போன ஒரு அனுபவம். இந்த நாளிலே என் ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிற இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் தேவ பலத்திலே நீங்கள் நிற்கும்படியாய், தேவனுடைய கிருபையிலே நீங்கள் நிற்கும்படியாய் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து போன எந்த ஒரு மனிதனும் மீண்டும் நான் அதே நிலைமையில வந்து நின்று விடுவேன் சொல்லி தன் சுய பலத்தில் நிற்கவே முடியாது. நிச்சயமாய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார் என்று சொன்னால், விழுந்து போனவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் மாத்திரமே கட்டி எழுப்ப முடியும். விழுந்து போனவனுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப என் தேவனால் மட்டுமே முடியும். விழுந்து போனவனுடைய விசுவாச வாழ்க்கையை மீண்டும் விசுவாசத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆதலால் இதுவரை நீ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, எந்த ஒரு அனுபவத்திலும் சரி, நான் விழுந்து விட்டேனே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறியா? இன்றைக்கு என் கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், என் தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 68:28 சொல்லுகிறது, அங்கே தேவன் உன்னை பலப்படுத்துவாராக என்று சொல்லி பலத்தை கட்டளையிடுவாராக என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாளிலே கூட நீ விழுந்து போன சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எழும்பி ஓடுவதற்கு, எழுந்து செயல்படுவதற்கு, எழும்பி உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நிற்பதற்கு ஆவியானவர் உனக்கு பலத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு செயல்படு, என் தேவன் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை நிற்பதற்கு வேண்டிய பலனையும் கிருபையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் தந்து உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் உன்னுடைய ஜெப வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் தந்து அருள் புரிவாராக. ஆமென், ஆமென்.